அக்ஷரம் தமிழ் நாவல்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் கேட்கவிருக்கும் கதை எழுத்தாளர் சுதா ஹரியின் ஜில்லுன்னு ஒரு காதல். அத்தியாயம் 9. சாரதா இருவரையும் பஸ் ஏற்றிவிட்டு பிரகாஷிடம், டே புள்ள பத்திரண்டா, இது வரைக்கும் எங்கேயும் தனியாக போனதில்லை தம்பி, பார்த்துக்க சரியா என மீண்டும் மீண்டும் கூற, பிரகாஷ் திரும்பி தமிழை பார்த்தவன் சாரதாவிடம் திரும்பி, மா இவனை போய் குழந்தை புள்ளனு போங்கம்மா, பாருங்க நான் வாங்கி கொடுத்தது பத்தாதுன்னு அப்பா வேற தனியாக இவளுக்கு எவ்வளோ வாங்கி கொடுத்துருக்காரு. பஸ்ஸு கூட இன்னும் கிளம்பல, அதுக்குள்ளேயே 1/2 கிலோ மிக்சரை தின்னுட்டான். இதில் இவ கூட கொடைக்கானல் வரைக்கும் வேற போகணும். என் பர்ஸை காலியாக்கி என்னோட அக்கௌண்ட்டையும் மொத்தமாக தொடச்சி விட்டுருவா போல. சாரதா தமிழை பார்க்க அவள் அதைத்தான் செய்து கொண்டு இருந்தாள். பிரகாஷை பார்த்து சிரித்து கொண்டே, மகனே ஓ சமத்து என கூற, மா கல்யாணம் வேற கொடைக்கானலுக்கு உள்ளே போகணும் போல, நான் எங்கே போயே அந்த இடத்தையெல்லாம் எப்படி தேடுவேன்? டே ஒழுங்கா போடா, அது எல்லாம் சேகர் வருவான் உங்களை கூப்பிட்டுக்க என்றார் சண்முகம். மா இவ ரொம்ப பசிச்சாக்கா என்னையவே சாப்பிட்ருவா போலையே, எனக்கு பயமா இருக்கு என அவளை பார்த்தபடி கூற, தமிழ் பிரகாஷை முறைத்தபடியே, அத்தை நீங்க போங்க, உங்க மகனை நான் பத்திரமா கூட்டிட்டு போறேன் என தமிழ் சொல்ல, சாரதா சிரித்தபடியே கீழே இறங்கினார். டேய் டப்பா என தமிழ் கத்திய கத்தில் முன்னால் இருந்த பெண்கள் இருவரும் திரும்பி பார்த்தனர். ஹேய் நான் இப்பவே சொல்லிட்டேன், அங்க வந்து ஒழுங்கா பேரை சொல்லி கூப்பிடு, இல்லைன்னு வச்சுக்கோ வாயை மூடிக்கிட்டுரு என்றான் பல்லை கடித்து கொண்டு. சரி சரி அதே மாதிரி தான் நீயும் சரியா என கூற, சரிடீல் என முன்னால் பார்த்து கொண்டிருந்த பிரகாஷின் காதின் அருகில் போய், என்னடா அந்த ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்ட பொண்ணு ஓகேயா என கேட்க, என்ன சொல்கிறனே, நான் ஒன்று யாரையும் பார்க்கல என வேகமாய் வேறு புறம் திரும்பினான். சரி சரி பயப்படாத, நான் ஒன்று அத்தைக்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன் என்றாள் தமிழ். நான் பார்க்கல சொல்கிறேன்ல என மீண்டும் அவள் சாப்பிட தொடங்க, அவளை பார்த்தவன், அதானே நீ உன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டியா? ஆமாம் ஏண்டி நீ இந்த மாதிரி சுடிதார் ஜீன்ஸ் போட்ட என்ன, எப்போ பாரு தலகாணிக்கு உர போட்ட மாதிரி. உங்கள் ஆட்சி இதுக்கே என்னை அந்த திட்டுது, ஏண்டா நீ வேற என்றாள் மிக்சரை தின்றபடி. பிரகாஷ் மனதுக்குள், ஆச்சி எனக்கு வில்லியே நீங்க தான் என திரும்பி பார்க்க, தமிழ் சீட்டில் சாய்ந்தபடி தூங்கிக் கொண்டிருந்தாள். அவளை பார்த்து கொண்டிருந்தவன் மனதில் இவள் மீது தனக்கு காதலா என்ற கேள்விக்கு கண்டிப்பா இல்லை என்பதை அவன் மனம் அடித்து சொன்னது. அவள் மீது எதிலும் வரையறுக்கப்படாத அன்பு, கூடவே வளர்ந்த பாசம் என அனைத்தும் இருக்க, இருவருக்குமான திருமண வாழ்க்கையும் நன்றாய் போகும் என்ற நம்பிக்கையுடன் தான் அவன் ஆமாம் சொன்னது என நினைத்தவன் சற்று முன் அவள் பேசிய பேச்சை நினைத்து சிரித்தான். ஏண்டி நான் யாரை பார்த்தாலும் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? இதில் உன் மாமியாருக்கு உன்னை நான் கரெக்ட் பண்ணணுமா? நம்ம 2 பேரையும் தனியாக வேற அனுப்பியிருக்கு, விளங்கிடும் என அவன் வெளியே வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தான். சிறிது நேரத்தில் எழுந்தவள் பிரகாஷிடம், என்னடா வத்தலை கொண்டு வந்துருச்சா? பிரகாஷ் ஆச்சரியமாய் திரும்பி பார்த்து, உனக்கு ரூட்டு தெரியுமா? சொல்லவே இல்லை. நான் வேற கொடைக்கானலில் இறங்கி எப்படி ஸ்பாட்டுக்கு போகிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். எதுக்கே இப்படி சொல்கிறியே? எனக்கு நம்ம போகிற இடம் தெரியும்னு சொன்னா நான் சேகர் அங்கிள் கிட்ட சொல்லி நீங்கள் வர வேணாம், நாங்களே ஆட்டோவில் வரோம் இல்லை வேனை பிடிச்சு வந்துடுறோன்னு சொல்லிட்டேன்னு சொன்னா என்றாள் தன் குண்டு கண்ணை விரித்து சிரித்தபடி. எனது இது எல்லாம் எப்போ நடந்துச்சு? ஆமாம் உனக்கு எப்படி தெரியும் என்றான். டேய் ஷாக்க குறை, எங்களை ஐவிக்கு இல்லைனா ஊட்டிக்கு இப்படி தானே கூட்டிகிட்டு போவாங்க, அதான் சொல்கிறேன். எனக்கு வழி தெரியும், பேசாமல் வாடா. இப்போ நம்ம போகிற இடத்துக்கு ஸ்பேர் ஆட்டோ இல்லை வேனு இப்படி ஏதாச்சும் ஒன்று தான் வரும், அதுவும் 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தான் என பேசிக்கொண்டே கொடைக்கானல் வந்து இறங்கினர் இருவரும். கொடைக்கானலிலிருந்து உள்ளே செல்ல அங்கிருந்தவர்களை கேட்டு இருவரும் அங்கு செல்லும் வேனில் அமர, ஷப்பா ஒரு வழியாக வந்துட்டோம். ஆமாம் நீ அங்கே இப்படி தான் ரூட் இருக்கும், 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தான் டிரான்ஸ்போர்ட் இருக்கும்னு சொல்லியிருந்தா என அவன் நிறுத்த, ஏன் சொல்லியிருந்தா என்ன பண்ணியிருப்ப என்றாள். நான் ஏன் இங்கே உன்னையும் தலையில் கட்டிக்கிட்டு வந்திருக்க போறேன்டி குந்தாணி என சலித்தபடி கூற, ஏண்டா நீ பத்திரிக்கையே பார்க்கலையா என்றாள் தமிழ். நான் எங்கட பார்த்தேன், அத்தை தான் கொடைக்கால்னு சொல்லி அப்படியே நிப்பாட்டிடுச்சே, இன்னும் நான் என்னென்ன பார்க்கணுமோ, இவ்வளோ வேற கூட்டிக்கிட்டு என புலம்ப தமிழ் அவனை ஒரு முறை பார்த்துவிட்டு அவன் கையை சுரண்ட, என்னடி சுரண்ட என்றவன் ஏதோ தின்ன கேட்குறா போல என மனதில் நினைக்க, ஏதாச்சும் போய் வாங்கிட்டு வாயேன், சாப்பிட்டுக்கிட்டே போகலாம் என்றாள். போடி வேன் போயிடும், நான் போக மாட்டேன்ப்பா, கடையை பாரு எங்கே இருக்குன்னு, உன் அலிபாபா குகைக்குள்ளே ஏதாச்சும் வச்சிருப்ப பாரு
என அவள் பையை காட்ட தன் கண்களை சுருக்கி அத்தா ப்ளீஸ் என கேட்டாள் இவள். அவள் கேட்ட பாவனையில் இளகியவன் போய் தொலைறேன் என அவன் கீழே இறங்க சிறிது தூரம் போனதும் திரும்பி பார்த்தான். வேன் பாதி தூரம் சென்று இருந்தது. தமிழ் எட்டி பார்த்து டாட்டா காண்பிக்க அதிர்ந்த பிரகாஷ் போனை எடுத்து கால் செய்து, ஏ குந்தாணி, உன்னோட பிளான் அது? ஏண்டி விட்டுட்டு போன? என்கிட்ட பத்திரிக்கை கூட இல்லை எருமை என பொறிந்து தள்ளினான். நடந்து வாடா ராசா, என்ன ஒரு 2 மணி நேரம் ஆகும். வழியில உன் சொந்தக்காரங்க இருப்பாங்க, அவங்களுக்கு இரையாகாம தப்பிச்சு வந்துடு சரியா என தமிழ் சிரிக்க, ஏ இருடி, உன் மாமியாருக்கு ஃபோன் பண்ணுறேன். என்னமோ உன்னை குழந்தை அது இதுக்கு முன்னாடி எங்கேயும் போனதில்லை, ஒழுங்கா கூட்டிட்டு போ, அப்படி இப்படின்னு எவ்வளோ பில்டப்பு வேற என்றான் கடுப்புடன். ஃபோன் பண்ணணுன்னா பண்ணிக்கோ, நான் அத்தைக்கிட்ட சொல்லுவேன். நீ என்னை பார்த்துக்காம பிள்ளைங்களை சைட் அடிச்சுக்கிட்டு என்னை தொலைச்சிட்டேன்னு அழுவேன் என்றாள் தமிழும் சளைக்காமல். அடிப்பாவி, அப்படி எதுவும் பண்ணி தொலைச்சிடாதடி பக்கி என்றான் கெஞ்சுதலாய் பிரகாஷ். பின் சரி சொல்லு, இன்னும் எவ்வளோ நேரம் கழிச்சு அடுத்த ட்ரிப்பு என்றான் குரல் இறங்கி. இந்த வேன் போயிட்டு தான் அடுத்து வரும், அது வரைக்கும் அங்கே சைட் அடிச்சுக்கிட்டு இரு, பாய் என ஃபோன் கட் செய்தவள் வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தாள். வேன் சிறிது தூரம் சென்றது. பின் அந்த வண்டி திடீரென நிற்கவும் அருகில் இருந்தவரிடம் என்னாச்சுக்கா என அருகில் உள்ள பெண்ணிடம் கேட்க, பஞ்சரா என கூற, ஓ என மீண்டும் வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தாள். அனைவரும் இறங்க வேன் டிரைவர், இதை சரி பண்ண கொஞ்சம் நேரம் ஆகும், பக்கத்தில் போகிறவங்க போங்க, மழை வர மாதிரி இருக்கு என கூற, இவளை தவிர இன்னும் சில பேர் நிற்க, என்ன இப்படி காத்தடிக்குது, நல்ல மழை வரும் போல இருக்கே, ஏற்கனவே இந்த பக்கம் பஸ் வரதில்லை, இதில் இது வேற என்றனர் அருகில் இருந்தவர்கள். தமிழ் அருகில் நின்றவர்களிடம் இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் என கேட்க, அது ஆகும் இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் என கூற, ஓ என அருகில் இருந்த செடி கொடிகளை பார்த்து கொண்டே ரோட்டை விட்டு கொஞ்சம் தள்ளி வர இயல்பாய் அவளுக்குள் இருக்கும் துடுக்குத்தனமும் அவளுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட ஆர்வமும் தலை தூக்க இன்னும் சிறிது தூரம் போய் பார்க்கலாம் என அவள் சற்று உள்ளே வர அங்கே சில வீடுகளை பார்த்தவள் நிம்மதியாய் உணர்ந்தாள். ஷப்பா, அப்படி ஒன்று காடில்ல என சற்று தள்ளி இருந்த வீட்டை பார்த்தாள். என்னடா அது, ஏதோ ராஜா காலத்து பங்களா மாதிரி இருக்கே என்று அருகே சென்று பார்க்க அந்த வீட்டை சுற்றி இருந்த செடிகளும் பூக்களும் அவளை மேலும் ஈர்த்தது. கேட்டை திறந்து உள்ளே வந்தாள். இந்த தனிமை கூட அத்தனை சுகமாய் இருந்தது விக்ரமுக்கு. பிறந்ததிலிருந்து இன்று வரை இத்தனை தனிமையை அவன் உணர்ந்ததில்லை. நேற்று வரை சமையலுக்கு இருந்தவர் கூட இன்று இல்லை. இவன் கொடைக்கானல் வருவதற்கு முன்பே சந்துரு வந்து அவனுக்கு தேவையான வசதிகளையும் சிசிடிவி கேமரா என அனைத்தையும் செய்துவிட்டுதான் சென்றான். வேலையாட்கள் கூட ஒரு 10 நாட்கள் வரவேண்டாம் என கூறி சமையலுக்கு மட்டும் அவன் தந்தை காலம் தொட்டு இருந்த ஒருவரை வைத்துவிட்டு அவன் ரூமினுள் விக்ரமுக்கு தேவையான வசதியை ஏற்படுத்தி கொடுத்து என அனைத்தையும் கச்சிதமாய் செய்த பின்பே விக்ரமை வர சொன்னான். விக்ரமும் தன் பிரைவேட் ஜெட் மூலமே இங்கு வந்து இறங்கினான். வந்து வீட்டினை பார்த்த விக்ரமுக்கு சந்துரு அவன் மீது கொண்ட அன்பே மிகுதியாய் தெரிந்தது. இதோ இன்று காலை சமையலுக்கு இருந்த அந்த முதியவர் வந்த விக்ரமிடம் அருகில் இருக்கும் கிராமத்தில் துக்கம் எனவும் அவசியம் போக வேண்டும் என கூற இவனும் போய் வர அனுமதி அளித்திருந்தான். ஆதலால் இன்று இவன் மட்டும் தனியாக அதனையும் விரும்பியே அனுபவித்தான். அவன் பால்கனியில் அமர்ந்து தூரமாய் சென்ற மேக மூட்டங்களையும் வானத்தையும் பார்த்து கொண்டிருந்தான். விக்ரமின் ஃபோன் அழைக்க அட்டன் செய்தவன், சொல்லு சந்துரு, அண்ணா எப்போ வரீங்க? விக்ரம் சிரித்தபடி, ஏண்டா ஏதோ ஊருக்கு போன பொண்டாட்டியை எப்போ வரேன்னு கேட்குற மாதிரி கேட்குற? அண்ணா சொல்லு, சீரியஸாக தான் கேட்குறேன் என்றான். நானும் சீரியஸாக தான் சொல்கிறேன். நம்ம பிளான் பண்ணினபடி 10 நாள் கழிச்சு தான் வருவேன், அது வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணாத என்றான் அழுத்தமான குரலில். சரி, நீங்கள் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கீங்க தானே என கேட்க, செம்மையா, அதுவும் நீ ஏற்பாடு பண்ணின குக்கு போனதுக்கப்புறம் ஐ என்ஜாய் மை செல்ஃப். பேசாமல் அவரையும் ஒரு 10 நாள் கழித்து வர சொல்லு என்றான் விக்ரம். அண்ணா என்ன நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, அப்புறம் எப்படி சாப்பிடுவீங்க என சந்துரு கேட்க, டே நான் அவர் இருக்கிறப்பவும் என்னோட சாப்பாட்டை நான் தான் செஞ்சுக்கிட்டேன். நீ அவரை வர வேணும்னு சொல்லிடு. இங்கே எல்லா ஐட்டமும் வாங்கி வச்சிருக்கே, ஃபிஷ்ஷிலேருந்து பாஸ்தா வரைக்கும். இட்ஸ் எனஃப் ஃபார் மீ. என்னமோ பண்ணுங்க, ஆனால் அவர் வருவார், வேணும்னா ஒரு 2 நாள் பிரேக் எடுத்துக்க சொல்கிறேன் என்றான் சந்துரு. ஓகே தென் நீ அனுப்பின டீட்டெயில்ஸை நான் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன், அதை ப்ரொசீட் பண்ணு.
போய் மெயில் செக் பண்ணிவிடு, சரியா? ஓகே அண்ணா. தென் கிளைமேட் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குடா. நல்ல மழை வரும்னு நினைக்கிறேன். ஈவன் வெதர் ரிப்போர்ட் கூட அப்படி தான் சொல்லுது. இன்னும் 2 நாளைக்கு மழை இருக்குமா என்றான் கைபேசியை பார்த்தபடி. என்ன, மழை வருமா? அப்புறம் ஏன் வெளியே நிற்கிறீங்க? போங்க உள்ள, உடம்புக்கு எதுவும் வந்துட போகுது. புது கிளைமேட் வேற. போறேன்டா, வர வர நீ மாம் மாதிரியே என தொடங்கியவன் சட்டென நிற்க சந்துருதான் மீண்டும் அண்ணா என அழைக்க, நத்திங்டா, ஐம் ஓகே, நீ வேலை பாரு என ஃபோனை கட் செய்தவன் நேரத்தை பார்த்தான். ஹோ, இவ்வளோ நேரம் ஆயிடுச்சா என உள்ளே சென்றவன் தனக்கு வேண்டிய காஃபியை போட கெட்டில் வைத்தவன் கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆயிடலாம் என ரூமினுள் நுழைந்தான். எப்போதும் போல் அவன் இல்லாத போது நிகழும் சிசிடிவி கேமராவில் உள்ள பதிவுகளை பார்க்க அங்கே சிறிது நிமிடங்களுக்கு முன் பதிவான காட்சியில் தமிழ் கேட்டை திறந்து உள்ளே வந்தது தெரிந்தது. யார் இவள்? அதுவும் பேக் வேற வச்சிருக்கா. வெளியில போன மாதிரி தெரியலையே. இப்போ எங்க இருப்பா என அவன் யோசித்து ஒவ்வொரு இடமாய் ஜூம் பண்ணி பார்க்க அவள் தோட்டத்தில் ஒரு செடியின் அருகில் அமர்ந்திருப்பதை பார்த்தான். இவ இங்க என்ன பண்றா? போய் யாருன்னு கேட்கலாமா, இல்லை என்ன பண்றான்னு பார்ப்போமா என அவன் நினைக்கும் போதே மழை விழும் சத்தம் காதில் கேட்டது. தமிழ் தோட்டத்தில் இருந்த செடியின் அருகில் அமர்ந்தவள் சற்று அடர் வயலட் நிறத்தில் இருந்த பூவை பார்த்தாள். சார் கூட போன தடவை ஐவி வந்தப்ப சொன்னாரே, இந்த பூ இங்கே தான் பூக்கும், ஆனால் நீங்கள் வந்த நேரம் இங்கே இல்லைன்னு சொன்னாரே. ஆனால் நான் இப்போ பார்த்துட்டேனே, இந்த கையிலுக்கிட்ட சொல்லணும் என அவள் தனக்குள் பேசும்போதே மேகம் தன் கருநீல போர்வையை பொருத்தியபடி காற்று நன்றாக வீசத் தொடங்கவும் மழை பெரும் தூறலாய் அவள் மேல் விழத் தொடங்கியது. வேறு வழியின்றி வீட்டின் தாழ்வாரத்தில் வந்து நின்றாள் தமிழ். அனைத்தையும் உள்ளிருந்த சிசிடிவி மூலம் பார்த்து கொண்டிருந்தான் விக்ரம். மழையும் இருக்க இருக்க அதிகமாக வேறு வழி இல்லாமல் கதவனை தட்டப் போவதும் பின்பு தன் கையை இறக்குவதுமாய் இருந்தவளை பார்த்தவன் அவளின் செய்கையில் சிரித்தான். மழையின் வேகம் என்னும் கடுமையாக மாற உள்ளிருந்த அவனுக்கே அவனின் உடையும் மீறி குளிரின் தீவிரம் தெரிய ஆரம்பித்தது. அவளின் நிலைமையை யோசித்தவன் அதற்கு மேல் யோசனையில் தாமதிக்காமல் தன் வேக நடையுடன் வந்து கதவை திறக்கவும் தமிழ் தன் கைகளை கதவின் மேல் வைக்கவும் அவன் அதே நேரம் கதவனை திறத்திருக்க அது அவன் மார்பின் மீது கைகள் படவும் சரியாக இருந்தது. அதிக குளிரில் அவள் மேனி நடுங்கியது. அந்த நடுக்கம் கைகளில் தெரிய அதை உணர்ந்தவன் கெட்டன் என உள்ளே வர சொல்ல உள்ளே வந்தவளை அருகில் இருந்த விருந்தினர் அறை காண்பித்து கோ அண்ட் சேஞ்ச் ட்ரெஸ் என கூற, இல்லை பரவாயில்ல என இதழ்கள் தந்தி அடித்தபடி தமிழ் கூறினாள். ஆர் யூ மேட்? பாரு எப்படி குளிருதுன்னு. உன்கிட்ட ட்ரெஸ் இருக்குதானே என்றான் அழுத்தமான குரலில். என அவள் தலையாட்ட, தென் கோ என அவன் அதட்ட அவன் சொன்ன விதத்திலேயே அவள் அறைக்குள் போயிருந்தாள். அவளை உள்ளே அனுப்பி வைத்துவிட்டு, யார் இவ இந்த நேரத்தில் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? இதில் நான் அவளுக்கு காஃபி போடுறேன். வாட் ஹேப்பன் டு யூ விக்ரம் என அவன் மனது ஒரு புறம் புலம்ப அவன் கைகள் தானாய் அவளுக்கு காஃபியை கலந்து கொண்டு இருந்தது. அவன் எவ்வளவு யோசித்தும் அவள் முகத்தினை ஞாபகத்தில் கொண்டு வர முயல அவள் முகத்தையும் மீறி அவன் நினைவில் நின்றது அவளின் பெரிய கண்களும் அந்த ஒற்றைக்கல் மூக்குத்தியும் மட்டுமே. பின் தன் தோள்களை குலுக்கி கொண்டவன் இருவருக்குமான காஃபியை எடுத்துக்கொண்டு ஹாலுக்கு விரைந்தான் விக்ரம். தொடரும். நீங்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது சுதா ஹரியின் ஜில்லுன்னு ஒரு காதல். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.